ஸோ கைஸ் சிஎஸ்கே இப்போ அஃபீஷியல் எலிமினேட் ஆகிட்டாங்க ஐபிஎல் 2025 விட்டு. இங்கிலாந்து நமக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது. அதனால மத்தீஷா பத்திரனா ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எல்லா ஃபேன்ஸ். அதுக்கப்புறமா தலை தோனி ரிட்டைர்மெண்ட் கொடுக்க போகிறார் அடுத்த வருஷம். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி பத்திரனாக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு தெரியல. நிறைய வைட்ஸ் போகிறாரு. ஒரு அக்யூரேசிவே கிடையாது. ஒரு போலிங்கில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியே இருக்கார் அவருடைய ஆக்ஷனில். ஒரு ஓவரில் கிட்டத்தட்ட ஒரு 10 பால்ஸ் போட்டுங்கிறார் வைட்லேயே. ஸோ பத்திரனாக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்குது. ஸோ சுத்த ஃபார்மில் இல்லை பத்திரனா. ஃபீல்டிங்லேயே கோட்டை விட்றாரு, போலிங்கும் பண்ண மாட்டேங்கிறாரு. அட்லீஸ்ட் சிஎஸ்கே அவருக்கு இந்த மாதிரி தெரியுது இல்லை ஒரு ஃபார்மில் கிடையாது அப்படின்னு. அட்லீஸ்ட் நேத்தன் எல்லிஸை விளையாட வச்சு பார்க்கலாம். ஒரு மேட்ச் ஆகுது லாஸ்ட்டாக நேத்தன் எல்லிஸ் எம்ஐ மேட்ச்சில் விளையாடினாங்க. ஸோ சிஎஸ்கே என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. தீபக் குட்டாலாம் இன்னும் விளையாட வச்சுக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க சிஎஸ்கே அடுத்த வருஷம் அப்படின்னு. ஸோ பத்திரனா டெஃபினட்டாக ஒரு சாய்ஸ் இருக்கிறதுனால பத்திரனா ரிலீஸ் பண்ணிவிட்டு வாங்கலாம் சிஎஸ்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அடுத்த வருஷம் ரெடி பண்ணி பத்திரனா கூப்பிட்டுன்னு வரதா போகிறாங்க சிஎஸ்கே. திருப்பி பத்திரனா ஃபார்முக்கு வரதா போகிறாரு. ஸோ பார்க்கலாம் கைஸ் பத்திரனா என்ன பண்ண போகிறாங்க, சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க பத்திரனா கூட ஒர்க் பண்ணி அப்படின்னு. பிராவோட இன்புட் சிஎஸ்கே பயங்கரமாக மிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் பத்திரனை பற்றி அப்டேட். ஸோ இப்போ தலா தோனி ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்க போகிறாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட் இருக்குது. என்ன எப்படி இந்த டவுட் கிரியேட் ஆச்சு இந்த மேட்ச்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்லேயே கேட்டார். ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் வரீங்களா அப்படின்னா அதுக்கு அவர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார். என்ன பண்ண போகிறாரு தலை அப்படின்னு தெரியல. மோஸ்ட்லி அவர் அடுத்த வருஷம் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அவருமே அந்த பத்திரனா போலிங்கோட பார்த்து செம்ம ஒரு சேடான இருந்தார். ஸோ பட் நம்மளோட மேனேஜ்மெண்ட்டை பாராட்டி ஆகணும். ஸோ எவ்வளோ ஆச்சும் மேட்ச்சை தோத்தாலுமே அவர் அங்கெல்லாம் ஹாப்பியாக தான் பேசி நின்றாங்க. ஸோ தலை தோனி என்ன பண்ண போகிறாரு அது அவருக்கு தான் தெரியும். ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அவர் வரமாட்டார் அப்படின்னு தான் இப்போ தோணுது இப்போத்தி இருக்க சிச்சுவேஷனுக்கு. பட் தலை தோனி மட்டும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீமோட கதி எப்படியா இருக்க போகுது அப்படின்னே தெரியாது. பிகாஸ் நம்மக்கிட்ட ருத்ராஜ் கைக்வாடோட எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் கிடையாது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னா. மோஸ்ட்லி அடுத்த வருஷம் ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் மினி ஆப்ஷன் இருக்குது, அதில் ஒரு கொஞ்சம் நல்லா பைஸை பண்ணிட்டு வரலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெத் போலர் வேணே ஆகணும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேக்கப் இந்தியன் டெத் போலர் வேணும். பிகாஸ் நம்மக்கிட்ட 4 ஃபாரின் ஆப்ஷன் ஆகிடுவாங்க. சாம் கரன் இருக்கார், ரச்சின் ரவீந்திரா, ப்ரிவிஸ் இருக்கார், நூறு இருக்கார், பத்திரனா இருக்கார். இதெல்லாம் 4 பேரை விளையாடியே ஆகணும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே. அடுத்த வருஷம் ஆப்ஷனில் போய் நல்லா பைஸ் எடுத்துன்னு வருவாங்களா அப்படின்னு. ஸோ இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.